அம்மா அம்மா வள்ளி வராங்க, அமைதியா இருக்கணும். கடவுளை இதுகளோட இணைச்சத்து கோத்துக்கிட்டு இருக்கிறாங்களே. தங்கச்சி தங்கச்சி நல்லா இருக்கு. நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு தங்கச்சி, இப்படி ஒரு அண்ணன். என் குடும்பம் எப்படி இருக்கு தங்கச்சி? நம்ம இடத்திற்கு நம்ம இனத்தை சார்ந்தவர் வேடுவர் வந்திருக்கிறார் தங்கச்சி. வேடுவர் வந்ததெல்லாம் இருக்கட்டும். ஆமாத்தா, வேடுவர் எதுக்கு வந்திருக்காரு? வேடுவர் தோசை சூட வந்தாரம்மா. நான் பணியாரம் தான் கொடுப்பேன். நீ பார்த்த இல்ல, நீதான் ஒண்ணுக்கு ரெண்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்புறம் நீ மகான பார்க்க. இது ஒரு உடம்பு, இதுக்கு ரெண்டு. ஆடி மாசம் கத்திரை வெளியே அடக்க சொல்லாத, பறந்து பேர போகுது. கடுகு சிறிதாக இருந்தாலும் காரம் பெரிது. கொடுக்கறதெல்லாம் போய் உள்ள கொடுத்துக்கோங்க. நீ வரையப்ப கொடுங்க. என்ன நான் வரையப்ப கொடுங்க. வணக்கத்துக்குரிய வட வேடு வரை தங்களை வருக வருவன வரவேற்கிறேன். தாங்கள் வந்தது நோக்கம் மானை தேடி வந்தவர்கள் கூறினார். தங்களுடைய மகன் இங்குதான் வந்ததா? எப்படி என்பது விளக்கமாம் ரத்தின சுருக்கமாம் கூற வேண்டும். சொல்பா சொல்பா, அடுத்த நீ விளையாடுப்பா. குலத்தின் குல விளக்காய் திகழ்கின்ற குலமகளே, குறிக்கோள் ஒன்று கண்டேன் மானை. கரை தூர்த்து பொறிக்கிற மான். இது உள்ள அழகியமான், அற்புதமான மான், ஓவியமான மான், கண்டவர் மன மயக்க கூடிய அது அற்புதமான ஒரு மானைக்கன். நான் கேட்கிறேன், நீங்களா உள்ள போங்க. நேரம் மச்சி, மணி 6 ஆக போகுது. ஊருகாசை திட்டு போடுச்சா லூசுகளா? அதுக்கு ஏதோ சொல்லு. தங்கச்சி தங்கச்சிக்கு லூசுனா எனக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு லூசுனா உங்களுக்கு ஏனே நீ பிறந்ததுல லூசு. அப்போ லூசுக்கு பிறந்தானே லூசா தானே இருப்பேன். நான் அப்படி இல்லை. சரி சரி, நான் லூசு நீங்க லூசு, நீங்க லூசு நான் லூசு, நான் லூசு நீ லூசு, நான் லூசு நீ லூசு, லூசுலே லூசு லூசு லூசு, இந்த லூசு லூசு லூசு. ஆனா இதையும் பேசு பேச இவளையும் வச்சு நான் குடும்பம் இதையும் வச்சு நான் நாடத்தை ஓட்டுறேன்னா பெரிய விஷயம் இல்லையா? உங்களை வச்சு நாங்க செய்யும் போது எங்களை வச்சு நீங்க செய்ய மாட்டீங்க தங்கச்சி. அதனால இவளை இழுத்துட்டு போ. அதனால கூட்டு போ. ஆமாச்சா, லாஸ்டா ஒரு ஆட்டம். அப்போ எங்களை போன்ற கலைஞர்களுக்கு வாய்ப்பினை வழங்கிய அத்தனை பெருமக்களுக்கும் நம்ம தெத்தூர் கிராமத்தார்களுக்கும் இணைச்சாருக்கும் அந்த கலைக்குழு சார்களும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு எல்லாத்துக்கும் வரப்போ எல்லாம் அப்போ நாடகம் எல்லாத்துக்கும் நல்லா இருந்துச்சு. அப்போ நாடகம் எல்லாத்தையும் கை தட்டுங்க. அப்போ இருக்கிறாங்க அப்புறம் ரொம்ப நன்றி. இப்போ நன்றி இப்போ உண்மைக்கே. அதனால எல்லாத்துக்கும் வரவங்க ஐயா ஐயாலோ ஐயாலோ ஐயாலோ
இந்த லூசுகளோட நம்ம வர்றது பெரிய விஷயம். நான் தேடி வந்த மானுடைய சிறப்புகள் என்ன? சிறப்பு அப்புறம் சொல்லு. நீன வந்தது லூசு 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 என்ன அர்த்தம்? லூசு 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 லூசுன்னு சொல்ல என்ன அர்த்தம்? அவர் அதுக்கு தான் திருநாள் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போவோம் டயட் போயிட்டு வரதுக்கு. ஆக நான் தேடி வந்த மானுடைய சிறப்பு நான் சொல்றேங்க, கேட்டுட்டு என் மான் நீங்க கொடுத்தீங்கன்னா எனக்கு மன மகிழ்ச்சி. எப்படிப்பட்ட மான் தெரியுமா? அப்படியே அழகா பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்ல பாருங்க. அப்ப இவ்வளவு அழகான அற்புதமான மாடு என்னுடைய வனத்துக்குள்ள வந்துச்சு நீங்க சொல்றீங்க. நான் உங்க மாடுக்கு வரலன்னா சொல்ல மாட்டேன். ரொம்ப நன்றி. அப்படி சொன்னேன்னா இந்த பிரம்ம முகத்தை வெளியில போய் சொல்ற மாதிரி ஆயிடும் இல்லையா? கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெய்யும் சொல்லியிருக்கிறாங்க. நல்ல வார்த்தை. அந்த மாதிரி உங்க மாடாக கூடிய இந்த வனத்துக்குள்ள வேற எங்கேயாவது வந்திருக்கலாம். ஏன்னா இந்த வனமாக கூடியது 20 காத தூரம். இந்த 20 காத தூரம் என்று சொன்னால் 200 மைல் கற்றுள்ள கொண்ட இந்த வனம் முழுவதுமாக வெளிப்பட்டு காவகாக்க கிடையாது. அப்படி காவகாக்கம் யாராலும் முடியாது. இந்த காடு ரொம்ப பெருசு. இந்த காடு முழுவதுமா நான் வேலைப்பட்டு காவகாத்துக்கிட்டு இருக்கிறேன் கிடையாது. இந்த வனப்பகுதியிலே ஒரு சிறிய பகுதியை தேர்ந்தெடுத்து ஈசானி மூலையிலே 4 வேதம் 6 சாஸ்திரம் 28 பிறந்த அழகான பரணமைத்து கொடுத்து கண்ணு கத்துமா காவல் காத்துக்கிட்டு வாமான்னு எங்க அப்பா என்னை வழி அனுப்பி வைத்தார். தாய் சேர்ந்த கோவில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பது போல என் தந்தையின் பேச்சை மந்திரமாக எடுத்துக்கொண்டு இந்த இடத்தினுடைய காவலை முடித்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வீட்டுக்கு போறேன். ஆமா, வந்த வேலை முடிஞ்சா வீட்டுக்கு போய்த்தானே ஆகணும். அதுக்காக காட்டுக்குள்ளே இருக்க முடியுமா? காரணம் அறுவடை செய்யக்கூடிய நேரம் வந்து விட்டது. அறுவடை செய்து முருகப்பெருமானுக்கு படைத்து
கோலாகலமாக என் மக்கள் எல்லாம் வந்து இந்த திணைக்கதிரைகளை அறுவடை செய்து அதை கஞ்சி காய்ச்சி ஊத்த போறோம். ஆமா, கூழ் ஊத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி நாங்க ஊத்த போறோம். நம்ம தூரம் கிளம்பி வந்திருக்கிறீங்க. மாடு நான் வரலன்னு இப்பவும் சொல்ல கிடையாது. ஏன்னா ஜாதி அபிமானம் சன்னியாசிக்கு உண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது இல்லாத ஒன்றை தேடுவதற்கு நீங்க பைத்தியக்காரனும் அல்ல, இருப்பதை வைத்துக் கொண்டு இல்லை என்று சொல்வதற்கு நான் ஒன்றும் பேராசக்காரியம் கிடையாது. ஏன்னா கரும்பு தின்ன கூலி கொடுத்த நாடு என்னுடைய நாடு என்பது போல இந்த இடத்துல உங்க மாடு வரலன்னு சொல்லல, ஆனா என்னுடைய இடமாக கூடிய இந்த இடத்துல உங்க மாடு இல்லை அப்படிங்கறத என்னால திட்டவட்டமாக சொல்ல முடியும். வரலங்கிறதுக்கு இல்லைங்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. வந்த மானத்தை நீங்க தேடி வந்திருக்கிறீங்க, ஆனா அந்த வந்த மாடு ஏன் இடத்துல இருக்கா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை. நான் என்ன சொல்றேன், உங்க மாடு எங்க இல்லையா, மாடு ஐயா நொறுக்குறானே, அதுக்கு அப்பா ஏன் நடந்தது, அடுத்த நாடகம் ஏன் நடக்கும், இதே பேர் வாசிக்கணும். அதனால உங்க மாடு இங்க வரணும்னு சொல்றேன், என்னோட இடத்துல இல்லைன்னு சொல்றேன். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைகின்றார் ஞான பெண்ணே. வாங்க, எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணும் என்பது இழுக்கு. எந்த காரியத்தை நம்ம செய்ய போகிறோம் என்பதை முதல்ல தெல்ல தெளிவாக ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும். அப்படி முடிவெடுத்த பின்னால அந்த காரியத்தை பின்னோக்கி வரக்கூடாது. அதான் அருமையான ஒரு கருத்து. எனக்கு தெரியும், என்னுடைய மான் எனக்காக பிறந்து எனக்காக வளர்ந்து எனக்காக காத்துக்கிறவங்க இந்த அழகிய மான் எங்க இருக்குது, என்ன செய்து கொண்டிருக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். இந்த மானை எப்படி பிடிக்கிறது தெரியும். பிடிக்கிறத பல வகையான பிடிகள் இருக்கிறது. அந்த பல வகையான பிடிகளை தவிர்த்து அன்பால அனைத்து பிடிக்கிறத வந்திருக்கிறேன். பாருங்க, ஒரு மன்னன் தன்னுடைய மந்திரிகளோட சேர்ந்து வேட்டைக்கு போய்கிட்டு இருக்காரு. அப்படி வேட்டைக்கு போன இடத்துல நல்ல மதிய நேரம், நல்ல வெயில், படை பரிவாரங்களுக்கு பசி தாகம் இருக்கு. என்ன நினைக்கிறாங்க, எங்கேயாவது கொஞ்சம் தண்ணி இருந்தா குடிக்கலாமே, ஏதாவது காய்கறிகள் இருந்தா பறிச்சு சாப்பிடலாமே அப்படின்னு அவங்க நினைத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு அண்ணன் என்ன பண்ணா, ஒரு பரன் மேல உங்களை மாதிரி காவல் கேட்க மாதிரி பரன் மேல வந்து காவல் காத்துக்கிட்டு என்ன சொல்றாரு, ஐயா உங்களை பார்க்கும்போது பசியா இருக்க மாதிரி தெரியுது, தாகமா இருக்க மாதிரி தெரியுது, எல்லா பேரும் வாங்க, என் தோட்டம் நிறைய கனிகள் இருக்கிறது, காய்கள் இருக்கிறது, நல்லா சுத்தமான குடிதண்ணி இருக்கு, வாங்க குடிக்க சொல்றோம். எல்லா பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு உள்ள தோட்டத்துக்குள்ள உள்ள வந்தாங்க. உள்ள வரவே கீழே இறங்கி என்ன பண்ணா, தன்னுடைய கையை ஒரு கம்பு எடுத்துட்டு எல்லா பேரும் அடிச்சு விரட்டாரு. எல்லா பேரும் ஓடிட்டாங்க. அப்படி ஓட்ட ஒரு திரும்ப பரன் மேல ஏறினாரு. பரன் மேல ஏறினா, ஏன் ஓடுறீங்க, வாங்க வந்து காய்கள் சாப்பிட, கனிகள் சாப்பிட, தண்ணி குடிங்க. திரும்ப எல்லா பேரும் பசியோட வந்தாங்க. கீழே இறங்கி வந்தேன். கீழே இறங்கி வந்தோமே அதே போல திரும்ப கம்பெடுத்து அவங்க எல்லா பேரும் அடிச்சு வரட்டினாங்க. எல்லா பேரும் போயிட்டாங்க. அப்ப அந்த மன்னனுக்கு ஒரு சந்தேகம், அந்த பரன் மேல நிற்கும் பொழுது நல்ல வார்த்தை சொல்லக்கூடிய இந்த மனிதன், இந்த காவலாளி அந்த பரனை விட கீழே இறங்கி வரும்பொழுது எவ்வளவு கோபப்படுகிறான். அப்ப என்ன காரணம்? என்ன மன்னர் போயிட்டாரு.
போயிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா இந்த தோட்டத்தை மறுநாள் வந்து அவரே விலைக்கு வாங்கிட்டார். விலைக்கு வாங்கிட்டு அந்த பரோன் இருந்த இடத்தை கீழே அகழ்ந்து பார்க்கும் பொழுது கீழே ஒரு அழகிய சிம்மாசனம் இருந்தது. அழகிய வேலைப்பாடுகள், பொன் பொருள் ரத்தினங்களை பதித்த அந்த சிம்மாசனம் இருந்தது. 32 படிக்கட்டுகள் இருந்தது. அந்த 32 படிக்கட்டுகளும் 2 பக்கத்திலும் 32 புதுமைகள் இருந்தன. இந்த கதை உங்களுக்கு நல்லா தெரியும். விக்ரமாதித்தன் கதைகளுடைய தொடக்கம் இதுதான். என்ன காரணம் என்றால், அங்க இருக்கக்கூடிய இடம் சிறப்பாக இருந்தால் நியாயமான வார்த்தைகள் வரும் அப்படிங்கிறது இது ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. அதே போலவே ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவன் எங்க இருந்தா செய்யணும். என்னுடைய மான் எங்க இருக்கு எனக்கு நல்லா தெரியும். இந்த மானை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆகவே எனக்கு நீங்க நல்ல ஒரு வழியை காட்டுவீர்கள். நீங்க எனக்கு பிடிச்ச நான் கொடுக்க வேண்டாம். பிடிக்க அனுமதி தான் கேட்டீங்க. நான் வந்தது உங்க அண்ணன் கேட்டேன், அவர் மான் இல்லைன்னு சொல்லல. உங்க தோழிகிட்ட கேட்டேன், அவர்கள் மான் இல்லைன்னு சொல்லல. நான் கேட்கிறேன், ஐயா சொல்லுங்க. நீ நல்லா பாரு, சரி, நல்லா இருக்கு, ஆள் அழக லட்சணமா இருக்கு. நீ கேட்டு யாரும் கொடுக்காம இருப்பாங்களா? அப்படியா? நீ தேடி வந்தது மானு. யாரோ போய் சொல்லுவாங்களா? இந்த வள்ளி இருக்காங்களே எதுவுமே இல்லைன்னு சொல்லு. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இல்லைங்கிற வார்த்தை வராது. வரலாம். புரியுதா? ஆமாங்க. ஆக என்னுடைய மானு வந்து எப்ப எப்ப வரைக்கும் தெரியுமா? சித்தாடை கட்டிக்கிட்டு, அப்படியா? சித்தாடை கட்டிக்கிட்டு, சிங்காரம் பண்ணிக்கிட்டு, மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தானா. சித்தார கட்டிக்கிட்டு, சிங்காரம் பண்ணிக்கிட்டு, மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தானா. எல்லா புகழும் மாமா உப்புராசா அவர்களுக்கு. அருமை 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 மருமக அருமை. எப்படி? ஆமா, நாங்க முதலே பார்த்துருக்கோம்ல இல்லையாப்பா? அந்த வாரிசு இருக்கணும்ல. ஏன்னா சொன்ன மாதிரி விதை ஒன்று போட்டா சுரவண்ண மலைக்கு மாதிரி என்ன இருந்தாலும் இந்த வாரிசு அப்படின்னு வந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? இருக்கட்டும். ஐயா வேடுவரே, நல்ல அழகா அற்புதமா கதையெல்லாம் சொன்னீங்க. நன்றிங்க.
இந்த மாதிரி கதை நானும் பல 100 கதை சொல்லுவேங்க. எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க வெறும் கையில அம்பு கொண்டு வந்திருக்கிறீங்க. சரி இல்லையா? ஆமா. இதுக்கு பேர் என்ன? இது சிறுமுக கணி என்று பெயர். இத வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? இங்க பாருங்க, இந்த உலகத்துல எந்த பொருளை கேட்டாலும் அதை கவர்ந்து இழுத்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தன்மை இதை கொண்டு. இதை வச்சு என்ன பண்ண போறீங்க? அது வந்து 62 கலையும் இருக்குங்க. அதுல இருக்கு. முதல்ல உங்க மாடு உங்க கண்ணு முன்னாடி தான் நிக்குதுன்னு நீங்க இந்த நிக்குதுங்க. இந்த நிக்குதுன்னு சொல்றீங்க. அப்ப புடிச்சுக்கிட்டு போக வேண்டியது. ஆமா. அப்புறம் எதுக்கு என்னைய உள்ள கூப்பிட்டு இடத்த காட்டுன்னு ஏன் சொல்றீங்க? இல்லங்க, கார்த்திகை மாசம் மழை பெய்யும். சரி. ஆடி பட்டம் தேடி தான் இருக்காங்க. தை பிறந்த வழி பிறக்கும். சித்திரை மாதம் முத்திரை பறிக்கக்கூடிய பல விசேஷம் நடக்கும். ஆக தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு. ஆக நேரத்தை காலத்தை அனுசரித்து நல்ல மங்களகரமான நேரத்தை இந்த மானம் பிடிக்கணும். அப்ப நீங்க உங்க வேலையை செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மங்களகரமான நேரத்தை நீங்க குறிச்சு வைக்கிறீங்களா இல்லையா? அந்த மாதிரி எங்களுக்கு சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னா மங்களகரமான விஷயம் இருக்குது. ஒரு யாரோ ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரே ஒரு விஷயம், நீங்க என்னோட இனத்தவராயிற்று, அவ்வளவுதான். அதை தவிர்த்து உங்களுக்கு எனக்கு எந்தவித ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. ஒரு பொம்பளை பிள்ளை தனியா காட்டுல நிற்கும் பொழுது வாமா காட்டுக்குள்ள வாமா இடத்த காட்டுமா நீங்க சொல்றீங்க. கேட்டவுடனே இடத்த காட்டிட முடியுமா? அதுக்கெல்லாம் சம்பிரதாய சாஸ்திரங்கள்லாம் இருக்கு, இருக்கா இல்லையா? பெரியவங்களை கேட்கணும் முதல்ல. எப்படி? பெரியவங்களை முதல்ல கேட்கணும், அவங்க அனுமதி கொடுக்கணும். அவங்க அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் உங்களை கூட்டிக்கிட்டு போக முடியும். இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அப்படியேனாலுமே எடுத்தவொடனே எல்லாம் செஞ்சிட முடியுமா? எடுத்த கவுத்தம்னு ஒரு வேலையை செய்ய முடியுமா? 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். அப்ப இந்த இடத்துல உங்களை நான் இந்த இடத்துக்குள்ள கூட்டிக்கிட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்கு. என்ன விதிமுறைகள் அப்படின்னா, ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்லா தெரியும். சின்ன பிள்ளைகளெல்லாம் கெடுக்காதீங்க. பெருமன்றதோட விட்டுரு. ஒரு பேச்செல்லாம் கேட்டீங்கன்னா பாத்துக்கோ, அவ்வளவுதான். அப்ப இந்த இடத்துல திணைக்கதிரை அறுவடை செய்யணும் அப்படின்னா முதல்ல நாங்க பூஜை போடணும். எப்படி பூஜை போடணும்? ஆமா, மங்களகரமாக முகூர்த்த நேரத்தை குறிச்சு அந்த நேரத்துல சூரிய பகவானை வணங்கி அதுக்கப்புறம் தான் நாங்க என்ன பண்ணுவோம், திணைக்கதிரை அறுத்து அந்த இடத்துல காலைய முதல்ல வைப்போம். வந்திருக்கீங்க இல்ல, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. இப்பதான் எங்க அண்ணன் லூசு பிடிச்சி அது உள்ள போச்சு, அடுத்து என் அண்ணி லூசு போச்சு, அடுத்து என் மாமி லூசு உட்கார்ந்து இருக்கு. தப்பிச்சு அக்கா சொல்லி கையை பிடிக்க பாக்குறாங்க. அப்ப எல்லாத்துக்குமே இடமொருள் ஏவல்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு நல்ல நேரம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப எனக்கான நல்ல நேரம் வரும் பொழுது நீங்க கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. நானே ஐயா வேணுவரே திணைக்கதிர்கள் எல்லாம் அறுத்தாச்சு, உங்க மானம் உள்ள இருந்தா வெளியில வரப்போகுது. எப்படி உள்ள இருந்தா அதுவே வெளியில வரப்போகுது. அதுக்குள்ள எதுக்கு அவசரப்பட்டுக்கிட்டு அந்த இடத்த நம்ம ஏன் அசுத்தமா போனா வெளியே வந்தா அது கண்டிப்பான முறையில. அதனாலதான் சொல்றேன், வேற எங்கேயாவது தேடி பாருங்க. இந்த சில்லிமுகம் சொன்னீங்க பத்தியலா, இதை வச்சு எல்லாம் செய்ய முடியுங்கிறீங்க. ஆனா இது வரைக்கும் நீங்க எதுவும் செஞ்சதா எனக்கு தெரியவே செய்ய போறேன். நெருங்கி வந்துருச்சு. அப்ப நேரம் வர வரைக்கும் நீங்க அதை வேணா கையில வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இதை வச்சுதான் நீங்க பிடிப்பீங்களா? இதை வச்சு பிடிக்க மாட்டேன், இதனுடைய துணையோடு அன்பால அனைத்து பிடிப்பேன். நேரமிது பாட்டெழுது நானே பாடுறேன். இவர் கையில மட்டும் கிடையாது, போஜராஜன் கையில ஒரு ஆயுதம் இருந்தது, அது ஈட்டி. இவர் எப்படி சொல்றாரு, தன்னுடைய இந்த சிலிமுகத்துக்கு கூட என்ன தன்மை அப்படின்னா, இதை காட்டணும் அப்படின்னா காந்த சக்தி ஈர்த்து வரக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு நீங்க சொல்றீங்க. அதே மாதிரி போஜராஜராக கூட என்ன பண்றா, தன் அப்பாவுடைய கட்டளைக்கு இணங்க இந்துமதிங்கிற பொண்ணை போய் கல்யாணம் பண்ணுறது சுயவரத்துக்கு போய்கிட்டு இருக்கிறான். சுயவரத்துக்கு போய்கிட்டு இருக்கிற பொழுது பாத்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு பெரிய களிராக கூடியது. களிர்னா என்ன, அதை நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் கூட கதையின்படியாக களிர் என்று சொன்னால் அது யானையாக கூடியது. அது என்ன பண்ணுது, வந்து அவரோட சண்டை போடுது. சண்டை போட்ட உடனே போஜராஜ சாதாரண அண்ணன் கிடையாது, அவனும் ஒரு இளவரசன் இல்லையா? அப்ப 5000 யானைகளுக்கு
போஜராஜனுக்கு சமமாக பலம் இருக்கக்கூடியவன் யாரு? அந்த போஜராஜ். ஒரே அடி யானை அடிச்சு வீழ்த்துனா பாருங்க, அந்த யானை என்னவாயிற்று? மனிதனாக உருமாறி அசுரன், அதாவது அரக்கனாக உருமாறியது. ஏன்னா சாபத்தின் காரணமாக இங்கே யானையாக உலா வந்து கொண்டிருந்தேன். உன்னை போல் வீரர்கள் ஒரு நாள் நான் சண்டையிட்டு தோல்வியிட்டேன் என்று சொன்னால் எனக்கு உருவம் கிடைக்கும் என்பது என்னுடைய சாபம்னு சொல்லுச்சு. அப்ப அதே மாதிரி போஜராஜனுடைய கையால் அடிபட்ட அந்த யானை வீழ அரக்கனாக வெளியே வந்து என்ன பண்ணுச்சா, ஒரு ஈட்டிய பரிசா கொடுத்துச்சா. யாருக்கு? போஜராஜன். இந்த ஈட்டியோட தன்மை என்ன தெரியுமா? நீ சும்மா சண்டை எல்லாம் போடாத, யாருமே சண்டை போட்டு சத்தை வந்து இறக்கிறாத. அப்படி நீ என்ன பண்றது, ஈட்டியை மட்டும் நீட்டு. எத்தனை போர்ப்படைகள் எவ்வளவு பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் மயங்கி கீழே விழுந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஈட்டியை கையில கொடுத்தாராம், அந்த அரக்கன் கொடுத்தாராம். இவர் என்ன பண்ணாரு, அந்த ஈட்டியை எடுத்துக்கிட்டு இந்துமதியை சுயவரம் செய்வதற்காக அங்கே தேடி வர இந்த அம்மா என்ன பண்றாங்க, பல்லாயிரக்கணக்கான அரசர்கள் என்ன சுயவரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா மேலிருந்தே போஜராஜனை பார்த்த உடனே அந்த அம்மா கட்டின இவனை தான் கட்டணும்னு மனசுல நினைச்சிருச்சு. சுயவரம் நடப்பதற்கு முன்னதாகவே இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, மாலையை கொண்டு போய் யார் கழுத்துல போட்டாங்க, போஜராஜனுடைய கழுத்துல போட்டுட்டாங்க. போட்ட உடனே பாருங்க, வந்திருக்கக்கூடிய அத்தனை அரசர்களுக்கு கோபம் வந்துருச்சு. ஏன்னா எல்லாரும் வந்திருக்கிறாங்க இல்லையா, நியாயம் ஒண்ணு இருக்கா இல்லையா. சுயவரம் நடத்தி அதில் பல போட்டிகளை வைத்து அதுல யார் வெற்றி பெறுகிறார்களோ அவங்களுக்கு தான் அந்த பொண்ணாக கூடியது கொடுக்கணுங்கிற பொழுது இந்த பொண்ணு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டா, எனக்கு இவன் தான் வேணும்னு அந்த பொண்ணு தீர்மானம் பண்ணிட்டான். அப்ப இவனால நமக்கு கிடைக்கக்கூடிய பெண்ணு கிடைக்காம போயிட்டான்னு சொல்லி எல்லா அரசர்களும் ஒன்று கூட என்ன பண்றாங்க, போஜராஜனோடு சண்டை போட வர்றாங்க. அப்பதான் பார்த்தா இது சரியான நேரம் கிடையாது, நம்ம பணசாலி தான், ஆனா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு இது நேரம் கிடையாதுன்னு சொல்லி அந்த ஈட்டியை எடுத்து நீட்டுனா அம்புட்டு பேர் மயங்கி கீழே விழுந்தாங்க. பெண்ணை தூக்குனா தன்னுடைய நாட்டுக்கு போனா, வந்தமா போட்டமா போனமான்னு இருக்கணும். அதனால போயா 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 கொஞ்சம் கூட மீசருந்து ரோசம் இல்லையா, போயா 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 போயா. கொஞ்சம் கூட மீசருந்து ரோசம் இல்லையா, போயா 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 போயா. மாடு 32 வகையான மான்கள் உண்டு. தாங்கள் தேடி வந்த மானுக்கு என்ன அங்கு அடையாளம் என்று சொன்னால், தாங்கள் தேடி வந்தது மானைத்தானா மானைத்தானா மானைத்தானா. சிறப்பா சொல்றீங்க, அருமையான ஒரு கதை ஒன்று சொன்னீங்க. இப்ப நிறைவாக தலைவி என்ன சொல்றாங்கன்னா, நான் தேடி வந்த மான் எப்படிப்பட்ட மான், அவருடைய அங்க அடையாளங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிறைவான ஒரு பதில் சொல்றாங்க. ஆக இதற்கு மேல் நான் பேசக்கூடாது, நிறைவாக நம்ம மானுடைய அடையாளத்தை சொல்லணும். இருந்தாலும் உங்களுடைய அனுமதியோடு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு, இப்ப நீங்க சொன்னீங்க நான் கதையின்படி யானைங்கிற சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இல்லைங்களா. அப்ப களிர்னு சொன்னீங்க. களிர் இப்ப ஆண் யானை இருக்கு, பெண் யானை இருக்கு இல்லைங்களா. ஆண் யானைக்கு ஒரு பெயர் உண்டு, பெண் யானைக்கு ஒரு பெயர் உண்டு. குரங்குகள் இருக்குன்னா ஆண் குரங்குக்கு ஒரு பெயர் உண்டு, பெண் குரங்குக்கு ஒரு பெயர் உண்டு. முடி இருக்கு பாத்தீங்களா, ஆண் முடிக்கு ஒரு பெயர் உண்டு, பெண் முடிக்கு ஒரு பெயர் உண்டு. ஆண் முடிக்கு ரோமம் என்று பெயர், பெண்ணுடைய முடிக்கு வந்து குழல் என்று பெயர். குரங்குகளில் வானரம் என்றால் ஆண் குரங்கு, மந்து என்றால் பெண் குரங்கு. அதே மாதிரி யானைகள்ல இப்ப அவங்க சொன்னாங்க, அருமையா சொன்னாங்க, களிறு என்றால் ஆண் யானை, எனக்கு பெண் யானை குஞ்சானை இல்லைங்களா. அதனாலதான் உங்களுக்கு குஞ்சரி என்ற பெயர் உண்டு இல்லைங்களா. அற்புதமான ஒரு பெயர். நான் கேட்கிறேன், சொல்லுங்க, இவ்வளவு பேசுறேன், சரி, அந்த அம்மா கேட்ட கேள்விக்கு வந்து பதில் வரல என்ன சொல்றீங்க. சரி,
மிகவும் சிறப்பு, அருமைடா தம்பி, சூப்பரா. ஏன் தடுத்துறான் அடுத்து காலை வாரி கிடைக்கிறேன். இல்லைங்க, இன்னொன்னு நல்லா பாடுறீங்க. ராஜ்ய பாட்டுனா இப்படிதான் இருக்கும் என்று தெய்வதரன் அவர்கள் சிறப்பாக பாடுறீங்க. உங்களுக்கு எடுத்து விடுறது தவிர அப்படி அம்மா ஏன்னா கொட்டுப்பட்டாலும் இது விளையாதமா மேயாதமாய் நல்ல ஜாதிமான் இலக்கியத்துல பெண்ணிற்கு மான் என்பது உண்டு. இதுகாரம் மணி மானே அழகிய பெண்ணான உன்னைத்தானே நான் தேடி வந்தேன். எதுக்கு? ஆமா, எதுக்குன்னு கேட்டீங்கன்னா என்னை விட்டு ஓடி போக முடியுமா? அது முடியுமா? நாம் இருவரும் ஒருவர் என புரியுமா? புரியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இது முடியுமா?
முடியுமா இது முடியுமா நாம் இருவரும் ஒருவர் தெரியுமா தெரியுமா மணி 6 ஆச்சு. அண்ணே வாணே. அண்ணே தங்கச்சி அந்த ஒரு வேடுவர் கிடையாது. ஆமா அவரை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? திருமணம் செய்யணுமா? ஆமா. இருந்து அவரை காய அடிச்சுட்டு வந்துடும் போய். நம்ம முருகனை வேண்டும். ஆமாட்டா எந்த ஒரு குறை இருந்தாலும் கண்ணை விடக்கூடாதா சாமியை வச்சிரு. என்ன கேட்டா சரவணையா உன்னை திருமணம் புரிய வேண்டிய நேரமும் காலமும் நெருங்கிவிடபடியா வேறனாக வந்து உன்னிடம் விளையாட்டுகளை காட்டியது நானே என்பதை தற்போது உணர்ந்து கொள்வாயாக. தாங்கள் வந்து நோக்கம் உன்னை திருமணம் புரிய நேரமும் காலம் நெருங்கிவிடவில்லை. அந்த திருமணம் என்னை புரிய வேண்டும் என்று சொன்னால் தாங்கள் எனக்கு இந்த இனிய வேளையிலே ஒரு நல்ல ஒரு வரம் தர வேண்டும். என்ன வர வேண்டும்? தரத்திலே முதலாவதாக என்னால் இருக்க முடியும். ஆனால் தாரத்திலே அப்படி இருக்க முடியாது என்று காரணத்தினாலே தங்களை வணங்க வருபவர்கள் வழி தெய்வயானை என்று எனக்கு முதலிடம் கொடுக்கும்படியானால் நான் தங்களை மணந்து கொள்கிறேன் சுவாமி. நீ தாரத்திலே இரண்டாவதாக இருந்தாலும் கூட தரத்திலே உனக்கு முன்னுரிமை அளித்து இனிமேல் என்னை நாடு என்ற பக்தக வள்ளி தெய்வானை அழைப்பது. அது போக இந்த பகுதி நல்ல மழை பொழிய வேண்டும், விவசாயம் சிறப்பாக வேண்டும், ஊர் மக்கள் அனைவரும் அன்போடு ஒற்றுமையோடு வாழ வேண்டும். அது போக என்னுடைய தாயோடைய நிறம் பச்சை நிறம், அந்த பச்சை நிறத்தையும் உனக்கு அன்போடு தந்து மகிழ்கின்றேன். சம்மதம் தானே? அப்படியே
அதாவது ஏனியே நான் சொல்லுவேன்ல, இதான நாடகத்தை கண்டெடுத்த அன்பு ரசிகர்களும் பெரியவர்களும். ஆனால் நாடகத்துக்கு இப்படி தான் ஒளிபெருக்கி மிகவும் சிறப்பு. ராஜன் ஆடியோஸ் இந்த வட்டாரத்தில் என் தம்பியை மிஞ்சி எந்த மைசெட்டும் இல்லை, மிகவும் சிறப்பு. அதே போல் நாடக அமைப்பில் எனது அன்புக்குரிய ஒரு வகையில் நாடகம் ஒன்று புராஜா அவர்கள் சார்பாக நன்றி நடிகர்கள் வணக்கம். இந்த நாடகம் இல்லை, எந்த நாடகமாக இருந்தாலும் எனது நாடக அமைப்பாளராகிய புராஜா அவர்களை நாடுபடி மிக தாழ்மை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி நடிகர்கள் வணக்கம். தயவுசெய்து மங்கள மனம் போகும்பொழுது தயவுசெய்து அவங்க வீட்டுக்கு போகும்படி கேள்விப்படுகிறோம். இன்னும் எந்த போக முடியல. ஐயோ எப்பா ஹலோ, இதுவரையிலும் எங்களது நாடகத்தை கண்டுகளித்த சுற்றுவட்டாரத்தில் வருகிறந்துள்ள ஏனைய சுற்றுவட்டார கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் உள்ளூர் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் எங்களுக்கு தெளிவாக விடியே விடியே ஒளி ஒளி அமைத்த சென்றடமெல்லாம் தமக்கென்று ஒரு வெற்றி பொருசு கொட்டிடக்கூடிய பாசத்துக்கும் மரியாதைக்குரிய எனது அன்பு அண்ணா ராஜன் 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 ஆடியோஸ் அவர்களுக்கும் அதில் பணிபுரிந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அதுக்கு இந்த நாடகத்தை அமைத்த பாசமது எனது அன்பு மாமாவுமாயி மணப்பாறை மாணவர்கள் நடத்த உப்பு ராஜா மாமா அவர்களுக்கும் எனது அன்பு அத்தை சத்திய பிரியா அத்தை அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு அதுக்கு பரவாயில்ல பக்கமேல கலைஞர்கள்லாம் அனைத்து பக்கமேல கலைஞர்களுக்கும் எங்களது சரிவிலும் எனது சார்ந்த கலைக்குழு சரிவிலும் நெஞ்சார்ந்த நன்றி. நம்ம அப்படித்தான் இருக்கணும். அதுக்கு எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் டீ வாங்கி கொடுத்த அண்ணே அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் பள்ளிக்கு முருகனுக்கு நல்லபடியாக திருமணம் முடிஞ்சிருச்சு. என்ன செய்ய லாங் சைஸ் நோட்டு ஒன்று கொண்டு வந்திருக்கேன். செய்முறை செய்கிறாள்லாம் செஞ்சுட்டு போங்க. ஆமாம் எப்பா உனக்கு வேணா செய்யுது. நான் செய்கிறேன். கெடா இப்போதான் உரிச்சுக்கிட்டு இருக்கான் பின்னாடி. செத்த நேரத்தில் சாப்பாடு போட்டுருவோம், எல்லாரும் சாப்பிட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. அதில் போக எங்களுக்கு விடிய விடிய யூடியூப் ஒளிபதிவு செய்ய பாசமிகு யூடியூப் தாங்க. ஆமாம், யூடியூப் ஒளிபதிவு செய்த பாசமிகு எனது அன்பு அண்ணார் RJ தவம் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் ஆமாம் அண்ணா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்து